ஒரு 6 மாடியோட மொத்த வெயிட்டையும் அந்த வி காலம்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கீழே இட் ஹாஸ் டு டேக். இந்தியன் கோடில் அதுக்கு பெரிய ப்ரொவிஷன் இல்லை. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கோட் ரெஃபரன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் டிசைன் பண்ணி ஐஐடியில் வெட் பண்ணி தட்ஸ் ஹவ் வி பில்ட் இட். இஃப் யூ கோ தேர் யூ see landscape in different level. Now we do not want this building after 50 years. You can dismantle everything and take it to another place and erect there. With concrete you cannot do. That is how the design is done. You want to change to a hotel, you have the place, office, as it is cannot be done. So you can remove, put a new structure and do it. So all the steel, the steel price increases every time, like it's very high. You can reuse the building. Concrete now, once you demolish, it's become, rubbish. This is ஸோ அது அப்பயே நான் வந்து பிளான் பண்ணி அது வந்து அப்போ இருந்த சிஎம் ஜெயலலிதா அவங்க மேடமோட எனக்கு வந்து த கேவ் அப்ரிசியேஷன் லெட்டர் ஆல்சோ லைக் இந்த ஏஜில் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஐ காட் ஸ்பெஷல் ரெகக்னிஷன் ஃப்ரம் தென் ஸ்பெஷல் ஆஃபீஸர் கார்பரேஷன் சென்னை. அந்த மாதிரி இவங்க கிடைச்சது எங்களுக்கு ஒரு வந்து வரப்பிரசாதம் மாதிரி. தாமசக் எங்களுக்கு கிடைச்சது வந்து தஞ்சாவூருக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் மாதிரி. என்னோட லைஃப் டைமில் நான் எத்தனை தடவை சொல்லணுன்னாலும் திரும்ப நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ தடவை தஞ்சாவூர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நிறைய கோயில்கள் நம்ம பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம். பட் அதை தாண்டி அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தஞ்சாவூர் எப்பொழுதுமே ஃபேமஸ். பட் நான் இன்றைக்கி தஞ்சாவூர் வந்ததுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் அப்படின்றது வந்து ரீசெண்ட் டைமில் ரொம்ப பூம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு நபரை சந்திக்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். ஃபவுண்டர் ஆஃப் டாமாசெக் மிஸ்டர் விஜய் ஆனந்த். அதாவது இவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப வருடமாக ஆர்கிடெக்ட் அப்படின்றது வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வாட் இஸ் தட் யூனிக்னஸ் அண்ட் வித்தியாசமான சில விஷயங்களை ரொம்ப அழகாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நான் சாரை சந்திக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ, ஐ எம் வெரி வெல், டூயிங் வெரி வெல். சூப்பர் சார். நாட் ஜஸ்ட் யூ, ஐ திங்க் உங்களோட ப்ராஜெக்ட்ஸும் அப்படி தான் பேசப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருடமாக ஒரு ஆர்கிடெக்ட் ஃபீல்டில் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தனித்துவமாக தெரிகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, சம்திங் வெரி யூனிக்னஸ் அப்படின்றது. பட் எனக்கு என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தான் தஞ்சாவூர் அப்படின்னும் பொழுது கோயில்களுக்கு ரொம்ப ஃபேமஸ், அதை தாண்டி அக்ரிகல்ச்சர். பட் வேர் டிட் திஸ் ஸ்டார்ட் ஃபார் யூ சார்? எங்கள் விஜயானந்த் சார் பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம தனியாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு எங்கே இந்த விஷயம் உங்களை பொறுத்த வைக்காமல் ஆரம்பிச்சது ஆர்கிடெக்ட்? ஃப்ரம் மை பிரதர். My brother is also an architect. Now he is no more. I started to sketch when I was doing 8th standard. Oh, 8th standard. 8th standard lende I started to do housing, small houses, etc. Adapra it continued and then undergraduation la I did a very massive project like this that is now getting constructed in Chennai. That was amazing, forethought of me, I could say myself, because I foresee some big infrastructure is needed in India, in Tamil Nadu where I live. ஸோ அதை அப்பயே நான் வந்து பிளான் பண்ணி அது வந்து அப்போ இருந்த சிஎம் ஜெயலலிதா அவங்க மேடமோட எனக்கு வந்து த கேவ் அப்ரிசியேஷன் லெட்டர் ஆல்சோ லைக் இந்த ஏஜில் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஐ காட் ஸ்பெஷல் ரெகக்னிஷன் ஃப்ரம் தென் ஸ்பெஷல் ஆஃபீஸர் கார்பரேஷன் சென்னை. அந்த மாதிரி ஐ வென்ட் டு சிங்கப்பூர் டு டூ மை ஹையர் எஜுகேஷன் and I got back. That's how I started. So அங்கே ஸ்கெட்ச் பண்ண ஒரு விஷயம் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயே ஆரம்பிச்சது, தென் ஸ்லோலி பை யுவர் பிரதர் அண்ட் ஆல் தட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டீலுக்கான ஒரு விஷயம் வேர் இட் மேட் யூ லைக் ஓகே எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணும்பொழுது நம்ம ஸ்டீலுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியுன்றது எங்கே ஆரம்பிச்சது சார்? ஆக்சுவலாக இந்த ஸ்டீல் கான்செப்ட் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி காமன் இன் ஆல் கண்ட்ரிஸ் பட் இந்தியா. ஸோ இதை ஏன் இங்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா பீப்புள் ஆர் திங்கிங் திஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ், which is actually wrong. It is not expensive because when you do the concrete structure, the weight of the concrete is so heavy, foundation has to be very heavy, everything is heavy, more costlier. But the moment you decide it is going to be steel, the weight of the building comes down by 30%, thereby reducing the construction cost in the foundation itself. So the decision has to be done at the time of design. Also time matters, this is a very congested site in a very highly trafficable area, one single road, small passage connecting the site. So we need to manage materials, too many materials. So we thought we can bring in cranes to erect. So that is one of the next compulsion. We need to look for alternative.
அண்ட் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி யூனோ நாட் ஜஸ்ட் திஸ் அலோன், இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, வெதர் இட் இஸ் டைடல் பார்க், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணும்பொழுது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும்ல சார்? 100%. If you see, what is the challenges you face? That's what. If you see the Tidal Park Patabiram project, that is the first of its kind building where 5-story buildings are getting transferred through a V section at 10th floor. That means ஒரு 6 மாடியோட மொத்த வெயிட்டையும் அந்த V columns வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கீழே it has to take. That is very very crucial and very challenging also. இந்தியன் கோடில் அதுக்கு பெரிய ப்ரொவிஷன் இல்லை. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கோட் ரெஃபரன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் டிசைன் பண்ணி ஐஐடியில் வெட் பண்ணி that's how we build it. If you go there, you see landscape in different level. Now we want to also bring in life to the people living there, like more landscape within the building, around the building, so that they don't miss out anything. They get more free space to move around. That's how we, so every project is a challenge. We don't call it as a challenge, we take that as a task, or that's a contribution we wanted to do for that project. இப்போ இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணும்பொழுது which was very toughest to you, and எது ரொம்ப சிரமமாக இருந்தது உங்களுக்கு பண்ணும்பொழுது? it took a lot because sometimes as you said இல்லை we would have a plan, we structure in such a way, but அங்கே நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நிறைய தடைகள் இருக்கும், then you have to rework on the project என்று சில விஷயங்கள் இருக்கும்ல சார் as an architect. அந்த மாதிரி என்ன நீங்கள் ஃபேஸ் பண்ண? இப்போ நீங்கள் கேட்டதில் 2 ப்ராஜெக்ட் இன்வால்வ்டு. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டே இதுதான். ஏன்னா இங்கே வந்து என்னென்னா கெட்டிங் ஸ்கில் லேபர் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். ஆஸ் யூ ரைட்லி செட், திஸ் இஸ் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வேர் வி கெட் மினிமல் ஸ்கில் பீப்புள், பட் வி நீட் ஹைலி டெக்னிக்கல் பீப்புள் ஹியர் டு டூ த வெல்டிங், டு த போல்ட்டிங். ஸோ ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் 2 விதமான கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரல் கோர், ஒன் இஸ் ஆஃப் சென்டர். தேர் ஆர் மெனி ஆப்ஷன்ஸ் அவைலபிள். இதில் நாங்கள் சூஸ் பண்ணது வந்து வி ஹாவ் 2 ஹார்ட் கோர்ஸ் ஆன் எய்தர் சைட் அண்ட் த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கம்ஸ் இன் பிட்வீன்ங்கிறப்ப இட்ஸ் டூ டெக்னிக்கல் டு ஹேண்டில். அதுக்கு ஸ்கில் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ வி நீட் டு பிரிங் இன் பீப்புள் ஃப்ரம் வேரியஸ் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர் சம்டைம்ஸ் ஃப்ரம் அதர் பார்ட் ஆஃப் இந்தியா, மூவ் இன் தம், ஸ்டே தம், மேக் தம் ஒர்க். தட் இஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச். நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் சேலஞ்ச் இஸ் த லாஜிஸ்டிக், because everything comes in big trailers, and bringing them into the building only at night time block the road. This is the busiest road if you have seen, that's connecting the city. So idella romba challenge. This is the one of the most challenge project I could see, because we did one more complicated project in Chennai called Chennai Trade Center. That's a massive steel structure. That is the first convention center which has got the exhibition hall in 2 levels in India. No other building has got. So this is again a different thought process. When we proposed, they said, how do you bring exhibition hall to the first floor? Then we demonstrated it is possible. Now they are making money, good money. No, that's the approach we do. And what is the difference? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் 2 கேள்வியை நீங்கள் ஒரே பதிலாக கூட சொல்லலாம். இப்போ நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த ஸ்டீல் நீங்கள் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தே திங்க் இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற ஒரு மித் இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் அப்படின்றீங்க. அண்ட் வாட் இஸ் தட் மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸோட இந்த ஸ்டீலில் இருக்கும் பொழுது தீஸ் ஆர் தி ஆடட் ஆன் ஸ்ட்ராங் ஓல்ட் ஐ வுட் சேன்றது என்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் சொல்லுவீங்க? Very simple. You do not want this building after 50 years. You can dismantle everything and take it to another place and erect there. With concrete you cannot do. That is how the design is done. You want to change to a hotel, you have the place, office, as it is cannot be done, so you can remove, put a new structure and do it. So all the steel, the steel price increases every time, like it's very high. You can reuse the building. Concrete now, once you demolish, it's become rubbish. This is value, money. This is money. Yeah. அண்ட் டைம் அப்படின்னும் பொழுது இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இந்த டைம் பீரியட்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஸோ அதை தாண்டியும் சில ப்ராஜெக்ட்ஸ் நம்மளுக்கு டு டேக் டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு அந்த டைமுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எப்பொழுதுமே கொடுத்து யூ மேக் ஷூர் த ஆர் கிளைண்ட் இஸ் ஹாப்பி அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நீங்கள் definitely you will run through this project. Interior is also done by us, designed and executed by us. First in the project வந்து it is not only designed by us, it is also executed by us. நாங்களே இதை வரைஞ்சோம், நாங்களே இதை டிசைன் பண்ணோம், நாங்களே கட்டி முடிச்சு கையில் கொடுத்துட்டோம். அப்போ என்ன பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இருந்ததுன்னா, எங்கெல்லாம் சேலஞ்சஸ் இருந்ததோ அதை நாங்களே சார்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இப்போ இந்த சீலிங், பியூட்டிஃபுல் சீலிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்பாடா அப்படி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ பைப்லைன்ஸ், அவ்வளோ சர்வீசஸ், அவ்வளோ இன்டகிரேஷன், எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்லி தட் I will also show you the server room, how people are getting communicated to other part of the world அப்படிங்கிறது எல்லாமே இட்ஸ் அ ஹியூஜ் இன்ஜினியரிங் பேக்கேஜ் ஆக்சுவலி. இதை இப்போ உங்களுக்கு கீழே அவ்வளோ கேபிள்ஸ் போயிட்டுருக்கு.
that you don't feel like, இவ்வளவும் ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு ஃபைபர் ஆப்டிக்கில் போய் அங்கேருந்து யூஎஸ்க்கு வந்து இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. தே ஆர் ஆல் ஒர்க்கிங். ஸோ இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா ஹெவி இன்ஜினியரிங் தேவை. அந்த மாதிரி வரும்போது சில இடத்துல கிளாஷஸ் வரும், ஓவர்லாப் ஆகும், சில டீட்டெயில் நம்ம என்ன தான் பர்ஃபெக்டாக ட்ராயிங்கில் போட்டாலும் ப்ராக்டிக்கலாக அங்கே வரும்போது டிஃபிகல்ட்டிஸ் வரும். இந்த டிசைன் அண்ட் பில்டில் உள்ள பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா நாங்களே டிசைன் பண்ணதுட்டு அதுக்கு சொல்யூஷன் இமீடியட்டாக ஆன் ஸ்பாட் எடுத்துருவோம். இப்போ வேறு மாதிரி இப்போ நம்ம டிசைன் ஒருத்தவங்க பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ணால் உடனே கன்சல்டண்ட்டை கூப்பிடணும், கன்சல்டன்ட் வரணும், அந்த டைம் லேப் லைக் 1 day 2 day அகெயின் திருப்பி ஒரு மீட்டிங் ஒரு டிஸ்கஷன், இதெல்லாம் வந்து இட்ஸ் கோயிங் டு ட்ராக் த ப்ராஜெக்ட். I would tell that is one of the important reason for delays. If the decisions can be made on spot across the table, things will be very faster. Your company name sounds to be very different. Yes. Idu na first day na yen kekla because I want to know what is your background and all that. What is a Tamasek. Tamase. Yes, adu sir sonna na sollidren. இதுதான் பிரச்சனை. இதேதான் பிரச்சனை. சில பேர் தாஸ்மாக்னு சொல்லுவாங்க, சில பேர் தமாஸ்னு சொல்லுவாங்க, சில பேர் கரெக்டாக தமாசக்னு சொல்லுவாங்க. See, Tamasek is nothing but word from Malayu. I did my graduation there in Singapore. So actual name of the original name of Singapore is Tamasek. The meaning of it is lion in Malayu. So we roar always. So whose idea was this? It was your idea? You wanted a name Obviously. like this? When I came back, I came with the name itself. This is the name. That's it, period. ஏன் அவ்வளோ ஒரு ஃபர்மா? நான் பிஸ்னஸ் பண்ணதில் தெளிவாக இருக்கேன். என் ஐடியாலஜி கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் நின்று பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அதான் பண்ணிட்டு இருக்கேன். And இதை தாண்டியும் I heard you've been into this ecosystem and so tell me about that. No? See, finest example இந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கலாம். When you come inside, you will see tall growing trees planted on the western side, not on the eastern side. Now this normally people ask like why not on either side, like simple, what we need to achieve. Okay, now as the sun sets, okay, when people start to leave the office, the grown trees will start to give shade from 2 o'clock to 3 o'clock. That will cool the whole walk passage. They can have a peaceful walk towards the gate, that's the idea. So we also work with sun path, wind analysis, where to keep, what not to keep, all those things we do. If you see, this is another challenge in this project is the length of the building is facing east and west. So the morning sun hits. Morning sun is not very dangerous to us. Afternoon sun, like from 11 o'clock to 3 o'clock is the severe, like radiation, everything happens. So we block the west. This is the west. So we reduce the structural glazing on the western side. We put more cabins on the west than the workstation. That's how we control the heat coming into the building, but the light is not compromised. How? We selected a very finest, the most latest technologically available glass, double silver coated glass, like 32 mm glass is outside there. You cannot feel it. The total thickness is 32 mm. So you don't, even if there is a thunderstorm outside, you won't hear anything. Because the first condition the client gave us is, I want a calm office. I said, if you work on a very, very calm atmosphere, you will go crazy. We'll see how to do, but we achieved, like whatever he wanted, we achieved and he is extremely happy. சரி, இப்போ நிறைய விஷயம் நம்ம பேசும்போது பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் பற்றி நிறைய சொல்கிறாங்க, பட் எனக்கு அந்த அளவுக்கு அதுக்கான புரிதல் இல்லை. ஸோ அப்படின்னா என்ன சார்? என்னோட அண்ணன் ஒர்க் பண்ணப்பெல்லாம் போர்டில் ஸ்கெட்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சாஃப்ட்வேரை வச்சு தனித்தனியாக ஒர்க் பண்ணி தனித்தனியாக ட்ராயிங் கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு கட்ட போகும்போது இந்த பைப் அங்கே இடிக்குது, அந்த பைப் இங்கே இடிக்குது, பீமில் இடிக்குது, இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ். அப்போ தான் வந்து அந்த பீம்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. அது என்னென்னா ஆஃபீஸ்லேயே உட்காந்து மாடலிங் அங்கேயே பண்ணி இந்த பில்டிங்கை ஃபுல்லாக 3D மாடலிங் விஷுவலைஸ் அங்கேயே பண்ணி எல்லா சர்வீசஸையும் அதிலே இன்டெகிரேட் பண்ணி இங்கே இடிக்குது கிளாஷ் ஃப்ரீ ட்ராயிங்லாம் அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். எந்த பீம் எந்த டெப்த்துக்கு வரணும், எவ்வளோ ஹைட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆஃபீஸ்லேயே முடிச்சிடும். அதுதான் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். சைட்டில் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இருந்தாலும் இருக்காதெல்லாம் சொல்ல முடியாது, 100% இருக்கும். ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கும். தட் கேன் பி ஈஸிலி அட்ரஸ்ட். அதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் இட். அண்ட் சார், ஒரு வீடு கட்டும் பொழுதாக இருக்கட்டும், இல்லை ஒரு பில்டிங், எனிதிங், what is that you looking for? You give importance to that aesthetic look. அந்த லுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, இல்லை ஃபஸ்ட்டு you sit and work on the budget part, or what is something இதெல்லாம் தாண்டி இந்த விஷயங்கள் நான் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? ஃபஸ்ட்டு client requirement. If I have money, I can build anything. If I have money, I can do whatever I want.
ஏஸ்தட்டிக்ஸில் நிறையா ஸ்பெண்ட் பண்ணலாம், லாவிஷான பிளான் கொடுக்கலாம், லாவிஷான லே அவுட் கொடுக்கலாம், எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட் ஃபஸ்ட்டு, அவங்களோட பட்ஜெட் செகண்ட். இதுக்குள்ளே தான் வி வில் ப்ளே. தெர் இஸ் நோ சேஞ்ச், நோ காம்ப்ரமைஸ். ஏன்னா நான் வந்து ஒரு 100 crores நான் பட்ஜெட் வச்சுட்டு பில்டிங் பண்ணோன்னு விஜயான்ட்டு வந்துட்டு நான் சாரி ஐ ஹவ் டன் அ கிரேட் வண்டர்ஃபுல் டிசைன், நான் நிறையா பண்ணிவிட்டு ஐ நீட் 200 crores he will say bye thank you விஜய்ன்னு சொல்லிடுவார். ஸோ 100 crores என்ன பெஸ்ட்டாக பண்ணுவோம். அதே மாதிரி we don't just give one elevation to satisfy the client. Since we have all in-house team, we do multiple options. So we back work on the budget. First 100 crore ஸ்ட்ரக்சருக்கு இவ்வளோன்னு எடுத்துருவோம் with our experience, and then elevationக்கு இவ்வளோ காஸ்ட். அந்த எலிவேஷனில் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மெட்டீரியல் எப்படி சஸ்டைனபிளாக இருக்கும், அதான் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் இந்த சைட் போய் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் வந்து பெயிண்டபிள் சர்ஃபேஸே இருக்காது. எவ்ரிதிங் இஸ் கிளாடட். தட் மீன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. Just now you saw one gondola person was going down cleaning the facade. Yeah. So it's easy. No need to paint, no repeatedly after 3 years, 2 years, building won't look ugly. அந்த மாதிரி சிஸ்டம் இல்லாமல் மெட்டீரியல் செலெக்ஷன் இம்பார்ட்டன்ட். வைஸ் ஸ்பெண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுமோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம், இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், எங்கே குறைக்கணுமோ குறைச்சிப்போம். அந்த மாதிரி வி டூ த பேலன்சிங். 100 rupeesக்கும் ஒரு டைல் வாங்கலாம், அதே டைலை 80 rupeesக்கும் வாங்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஹவ் யூ சோர்ஸ். ஸோ இதில் கொஞ்சம் நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வில் கீப் த பட்ஜெட் அண்ட் தென் கம்ப்ளீட் த ஒர்க். அண்ட் பீயிங் அ பிஸ்னஸ்மேன், ஹவ் டு யூ லுக் அட் திஸ் ஏஐ சார்? இப்போ உலகம் வந்து ஏஐ நோக்கி நாங்கள் 4 ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டுடே ஏஐ ஹஸ் கம். ஸோ வி ஆல்ரெடி டுக் லைசன்சஸ் ஃப்ரம் 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஸ். அதை வச்சு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எடுப்போம். ஆனால் அது கட்ட முடியாது. ஏன்னா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏங்கிறது அதோட ஸ்டைலில் கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு லோக்கல் மெட்டீரியல், நம்ம வந்து க்ரீன் பில்டிங் போகிறோம், இது லீட் சர்டிஃபைட் பில்டிங் அப்படின்னா அதுக்கு நிறைய நார்ம்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணணும், அதுக்கு தகுந்த கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க்லாம் பண்ணணும், எலிவேஷன்லாம் மாற்றணும், மெட்டீரியல்ஸ் மாற்றணும், திருப்பி நாங்கள் அங்கேயும் டேக் ஓவர் பண்ணிப்போம். ஸோ வந்து ஃபைனலாக எதுவும் கொடுக்க முடியாது, இதுவரையும் கொடுக்கல, இனிமேல் கொடுக்குமான்னு தெரில. கொடுத்தா சந்தோஷம். அதில் ஒரு பேசிக் கான்செப்டை எடுத்து ஓகே இந்த ஐடியாலஜி ஓகேன்னு சொல்லி அங்கேருந்து வில் ஸ்டார்ட் டு do our own animation and we will complete. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு சேலஞ்சாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் where we are sitting and doing this interview is very very challenging சொல்லியிருக்கீங்க. With your permission, can we take a look at it, sir? Please. Most welcome. Have a look at it. Yeah. சார் நீங்கள் சொன்ன அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளோர் இதுதானா சார்? இதே தான். நீங்கள் you don't see any steel anywhere except these 2 cross bracings. Okay. Otherwise everything looks very normal. You would have noticed the lighting pattern also in line with the workstation, just to balance the lights. Okay. They should not have glare, control sunlight. Morning sun on a blind வந்து கீழே இறக்கிற போகிறோம். Otherwise they feel like and a very uniform lux level. You can passage மட்டும் லைட்டிங் கோட் மாற்றிருப்போம். ஏன்னா அவங்க அங்கேருந்து ஏஞ்சுவானா ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் கலர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு you can see different spots, dark spots, light spots. அதான் டிசைன் கான்செப்ட். You can see the lights also. ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களா சார், நிறைய வயரிங் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இங்கே ஹியூஜ் நெட்வொர்க் has happened everywhere. ELV systems, electrical system, everything is buried below and taken to UPS room there. Okay. And all the data are communicated to UPS room. From there goes to fiber optic and then goes to various countries. Okay. So it's all happening live. That's how the system works. Yeah. Like that. Yeah. Okay, fine, super. ஸோ அதுக்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க. அந்த முக்கியமான நம்பரையும் ரொம்ப முக்கியமான நம்பர் இங்கே டிஸ்கஷனில் இருக்காரு. நம்ம அவரை போய் பார்த்துருவோம். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கம். வாங்க. Hello sir. Boss. Good evening. You are the boss. Hi sir, Shobna. How are you? Good. How are you? The question you can ask him, not me. Okay. இல்ல நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசினேன். I'm so sorry. Hi. Hi, how are you? Yeah, good. How are you? Super. ஸோ நிறைய விஷயம் சார் கிட்ட கேட்டோம் சார். அவர் வந்து கரெக்டான ஒரு நபர் கிட்ட கேட்டால் தான் தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் அந்த நபர் யாரு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஐ திங்க் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அண்ட் இன்னைக்கு நிறைய விஷயம் நம்ம இன்டீரியர்ஸில் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதை தாண்டி ஆர்கிடெக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஹவு இஸ் திஸ் ப்ராஜெக்ட் ஹேப்பன்? எப்படி இவரை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டமா இல்லை இவர் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டமா? வாட் வாஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்? இவரை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். எனக்கு என்னென்னா நமக்குன்னு ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படிங்கிறது தான். நமக்கு இத்தனை 1000 பேர் வேலை கொடுக்குறோன்னு நான் ஒரு இன்டர்வியூவில் நான் வந்து 5000 எம்ப்ளாயி கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன்.
அது இவர் மூலியமாக தான் அந்த கனவு வந்து நினைவாக போகுது. இதை வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து ரெக்கக்னிஷன் ப்ரோக்ராம் 2024 பொழுது அதை பற்றி சொல்லியிருந்தேன். அது சொல்லி முடித்து டைடல் பண்ணோம். டைடலில் நாம் ஒரு லொக்கேஷன் எடுத்துக்கிட்டோம். அதை முடிச்சுட்டு உடனே இமீடியட்டாக 2 வருஷத்தில் 1.5 வருஷம் ஆக்சுவலி ஸ்டார்டட் பை மார்ச் பிகினிங் தான். He had built this deltaன்னு சொல்லணும். Delta's tallest steel structure IT park. Wow. And the collaboration with Temasek is a blessings to entire Delta. இவர் வந்தது எங்களுக்கு வந்து நான் இதை வந்து இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், இது எத்தனை தடவை சொல்லுவீங்கன்னு சொல்லி. என்னோட லைஃப் டைமுக்கு நான் சொல்லுவேன் இதை. ஏன்னா தஞ்சாவூருக்கு இப்படி ஒரு விஷயம் வருமானது எல்லாரும் கனவாக தான் பார்த்தாங்க. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். நான் வந்து எப்போதுமே வந்து பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதும் இல்லை ஒரு பௌர்ணமி டேட் ஸ்டார்ட் பண்ணுறதும். லாஸ்ட் மந்த் 29th பௌர்ணமி ஐ வாஸ் இன் த US. என்னோடய டீம் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி வேலை பாருங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு டாப் 10-20 பீப்புள் வந்து வேலை பார்த்துட்டு இட்ஸ் பியாண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்காக பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கான இடமா மட்டும் இல்லாமல் ஒரு GCC இன்னைக்குள்ள கவர்மெண்ட் is approving more international companies to take over the places and then give employments. அதுக்கு இவருடைய கொலாபரேஷனில் இப்படி கட்டிருக்கிற ஒரு விஷயம் தான் பிக் பூம் ஃபார் நாட் ஜஸ்ட் ஃபார் ஹேம்லி, இட்ஸ் ஃபார் த என்டையர் டெல்டா தஞ்சாவூர். அது தஞ்சாவூரை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். தஞ்சாவூருக்கு இப்படி ஒரு இடம் பண்ணது இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடம் பண்ணணும்னு நம்ம யோசிக்கிறோம். பியூட்டிஃபுல். தாமஸோட சேர்ந்து சார் இது எல்லாமே ஏதோ 5th and 7th ஃப்ளோர்ல இருக்கு. நான் வித் பெர்மிஷன் அதையும் பார்த்துடலாம் சார்? எஸ் you only have to give us a permission sir, please. அதாவது எத்தனையோ பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரினர்ஸ்னால் நம்ம சந்திச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கப்புளாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து ரொம்ப அழகாக நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சார் யாருக்கு சார் இந்த கிரெடிட்? டு யுவர் வைஃப் ஆர் உங்களுக்கா? எப்படி எடுத்துக்க போறீங்க? ஆல்வேஸ் வைஃப் தே டாமினேட் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் பிசைட் யூ நோ, அதனால சொல்றீங்களா? உண்மைதான். அதுதான் உண்மையா சார்? பட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? பிகாஸ் பீயிங் an architect, I was just talking to sir. ஏன்னா அது ரொம்ப காம்படிட்டிவான உலகத்தில் வந்து இன்னைக்கு இப்படி தஞ்சாவூரில், ஏன்னா தஞ்சாவூர் வந்து நம்ம எத்தனையோ விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸாக பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு கம்பெனி எடுத்து இன்னைக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு அழகாக கொடுத்துருக்கீங்க சார் கிட்டனும் போது ஹவு ப்ரவுட் யூ ஃபீலிங் அபவுட்? ரியலி ஆக்சுவலாக இது நடக்குமா அப்படின்னு ஃபஸ்ட்டு நாங்கள் யோசிக்கவே இல்லை. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், லெட்ஸ் கோ பிச் ஃபார் திஸ். ஆக்சுவலி அவர் வந்து இவங்க வந்து எங்கள்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்ணும்போது we were actually very occupied. வேணாம் ப்ராஜெக்ட் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஐ தாட் ஐ ஆக்சுவலி பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணேன் அவங்க கம்பெனி பற்றி எல்லாமே. அண்ட் ஐ ரியலி லைக் இட். the way அவங்க அப்ரோச், ஹவு they treat their employees, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ டோல்ட் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம், அது என்னவாக இருந்தாலும் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நம்ம தள்ளி வச்சுட்டு நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லி தான் ஐ கன்வின்ஸ் them. எனக்கு சரி ஓகே ஃபைன் பண்ணலாம், why not we try அப்படின்னு அப்படி ஆரம்பிச்ச ஒரு ப்ராஜெக்ட். ஐ திங்க் சாரே சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்ட் கிரெடிட் நாங்கள் ரூபா மேம்க்கு தான் சொல்லணும், அவங்க ஓகே சொன்ன பேர் நிறைய விஷயம் நடந்தது அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள், அவங்க அழகாக சொல்லிட்டாங்க. ஸோ ஹவு ப்ரவுட் யூ ஃபீலிங்? ஆக்சுவலி ஐம் வெரி ப்ரவுட் பிகாஸ் வந்து தஞ்சாவூரில் இந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் வந்து, ஏன்னா நிறைய டைம் நாங்கள் வந்து யோசிக்கும் போது பிகாஸ் இஸ் டோட்லி 24/7 he is working. எனி டைம் நீங்கள் வந்து எந்த ஒரு இதுலனாலும் நீங்கள் கேட்கும் போது he is available எனி டைம். ஸோ அதனாலே வந்து எப்படி நீங்கள் வந்து ஏன்னா ஆஸ் அ ஒய்ஃபாக வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த்து தான் பார்ப்போம் இல்லையா? ஸோ நிறைய டைம் அட்வைஸ் பண்ணி கேட்கும் போது உங்கள் ஃபஸ்ட்டு உடம்பை பார்த்துக்கோங்க. இன்னும் நான் வந்து எப்படி வந்து உண்மையாகவே எம்ஜிஆர் ராசி ஆக்சுவலாக உண்மையாகவே எம்ஜிஆர் மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய நல்லது செய்யணும், இது பண்ணணும், அது பண்ணணுன்றது லைக் லிஸ்டட் பிகாஸ் ஹீ ஃபாலோ சம் ரைட்டிங். நீ என்ன எழுதுறியோ அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி எவ்ரி டைம் வந்து எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீ ஸ்டார்டட் ரைட்டிங். அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அந்த டே வந்து க்ளோஸ் பண்ணுவார். அது 24/7 இருந்தாலும் சரி, இல்லை 48/7 இருந்தாலும் சரி. ஸோ அதை நினச்சி ஒரு ஐம் ஃபீல் வெரி ப்ரவுட். ஆஸ் அ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சதுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். பட் சார் அவர் சொன்ன மாதிரி தான், ஏன்னா தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள், அதாவது கோயில், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் தாண்டி அழகான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆஃபீஸ் உருவாக்கி இன்னைக்கு அதுவும் சொந்த உங்கள் மண்ணில் அப்படின்னும் போது ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் யூ. அது ரொம்ப அழகாக சார் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி இருக்குது? ஸோ முதன்மையாக ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு த என்டையர் தஞ்சாவூர் பீப்புள். ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுது எல்லோரும் கேட்டது, ஏன் தஞ்சாவூரில் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் சென்னை போகலாம், டெல்டாவில் ஏன் ஆரம்பிக்கணும்னு கேட்டாங்க. அந்த கொஷின் முதல்ல எனக்கு உருவாகவே இல்லை. எனக்கு வந்து நான் பிறந்திருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம், இங்கேருந்து தான் எத்தனையோ பேர் 100 காலேஜஸ் இருக்குது, 10 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இங்கேருந்து 35,000 பேர்லேருந்து 50,000 பேர் இங்கேருந்து கிராஜுவேட் ஆகி போகிறாங்க. ஸோ இட் இஸ் இன்பில்ட் தட் ஐ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் அ செகண்ட் தாட், எங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு.
ஸோ எங்களுக்கு எக்ஸாஸ்ட் பண்ணும்போது நாங்களே வந்து இங்கே 3 லொக்கேஷனில் இருக்கோம், கோயம்புத்தூரில் ஒரு லொக்கேஷன் இருக்கும். இது வி ஆர் எக்ஸாஸ்டட் டு மேனேஜ் த அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கே உள்ள எல்லா டீம் மெம்பர்ஸும் மேனேஜ் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி பார்ட். ஸோ என்னோடய டீம் சொன்னாங்க, என்னோடய அட்மினிஸ்ட்ரேஷன் டீமில் நமக்குன்னு ஒரு இடம் வேணும் சார், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இடம் வாங்கினோம். இடம் வாங்கினதில் வந்து நம்மளால் கட்ட முடியுமான்னு தெரியாது. இடம் வாங்குறதே பெரிய விஷயம். இடம் கிடைக்கிறதே ஏதோ இருக்கிறத வாங்கி வச்சுக்குவோன்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தோம். அப்போது இவங்க கிடைச்சது எங்களுக்கு ஒரு வந்து வரப்பிரசாதம் மாதிரி. டேமசெக் எங்களுக்கு கிடைச்சது வந்து தஞ்சாவூருக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் மாதிரி. இதை வந்து நான் வந்து அவங்கள எக்ஸாஜரேட் பண்ணணும், நம்ம இந்த இடத்துல சொல்லணும். என்னோடய லைஃப் டைமில் நான் எத்தனை தடவை சொல்லணுன்னாலும் திரும்ப நான் சொல்லுவேன் அது. ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. அவங்க ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்னு ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது கான்க்ரீட்டில் பண்ணால் எவ்வளோ டஃப்னஸ் இருக்குன்னு வீடு கட்டும் போது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய அவங்க சொன்னது இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளோட 3 மாதத்தை குறைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுடைய உழைப்பு வந்து அவ்வளோ ஈஸி இல்லை இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது. பிகாஸ் டூ ஹைட்டும் கூட இல்லை, ரொம்ப ஹைட்னால மேன் பவர்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாரும் இதை வந்து இது இப்படி பண்ணணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுற விதம் விட நாங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இது டெல்டாஸ் டாலஸ்ட் பில்டிங்னு நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். இது தஞ்சாவூர் கிடச்சிருக்கா, இங்கே 4000 பேர் வேலை பார்க்க போகிறாங்களா, இப்போ இது ஒரு பில்டிங் இல்லை இன்னும் எத்தனை பில்டிங் வரப்போகுது, இதெல்லாம் நினைக்கும் போது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பில்டிங்கோட யூ ஷுட் நாட் ஸ்டாப். we should not stop together. சார் வந்து எல்லாத்தையும் வந்து எங்கள் கிரெடிட்ஸ்ன்னு சொன்னார், ஆர்கிடெக்ட் கிரெடிட்ஸ்ன்னு. பட் ஆக்சுவல் கிரெடிட்ஸ் என்னென்னா தோஸ் ஆர்கிடெக்ட்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டிக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்கும், எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னு தெரியும். அது எல்லாமே எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இது டிசைன் தானே, இது ட்ராயிங் தானே, இதில் என்ன இருக்குது, இதுக்குன்னு இவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணுமா அப்படி யோசிப்பாங்க. பட் அது எல்லாத்துக்குமே வந்து பின்னாடி ஒரு நிறையா லாட் ஆஃப் சென்ஸ் அப்ளை பண்ணியிருப்போம். அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி எங்களை வந்து ஒரு ஓகே இவங்க தே ஹேவ் ஒர்க்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேமெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், ஆர் இந்த ப்ராஜெக்ட் வந்து த அப்ரிசியேஷன், இந்த ப்ராஜெக்ட் வந்து நிற்காமல் போகணும் அப்படிங்கிறதுக்கான அந்த பேமெண்ட் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணாங்க. ஸோ பெஸ்ட் கிளைண்ட்டு சிங்கப்பூர்லேருந்து ஒரு கன்சல்டன்ட் ஹையர் பண்ணி அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்து, ஸோ இட் இஸ் பில்ட் ஃபார் 9.5 ரிக்டர்ஸ் உள்ள ஒரு எர்த்குவேக்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய. ஸோ ஹி வாண்டட் டு லுக் நாட் ஜஸ்ட் த மணி, நாட் ஜஸ்ட் ஆர்கிடெக்சர், நாட் ஜஸ்ட் கான்ட்ராக்டிங் மேனேஜ்மெண்ட், பியாண்ட் தட் ஹி லுக்ட் ஃபார் சேஃப் as well. So I'm happy. That is what we need too. Wow, beautiful. Thank you. Yeah. Thank you answer. But I think இதை தாண்டியும் there's final view ஒன்று காட்டிடலாம் மக்களுக்கு. அது சொல்லாமே நம்ம மேலே போயிட்டு காட்டிட்டோன்னா I think that's a beautiful view நினைக்கிறேன். யா ஸோ ஒவ்வொரு ஃப்ளோருமே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு என்னென்னா உண்மையாகவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு அப்படியே உட்டு மாதிரியே இருக்குது. இது ஸ்டீலில் ஃபஸ்ட்டு கட்டின மாதிரி இல்லை, எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. பிகாஸ் எவ்ரி ஃப்ளோர் நான் பர்சனலி போய் பார்க்கும்பொழுது அந்த ஃபீல் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த மெட்டீரியல் அண்ட் அந்த குவாலிட்டி பற்றி சொல்லுங்கள். See, these columns are steel columns behind. It's cladded, so you don't feel the steel above. Okay, there is a false ceiling and we have used a special wood called inderwood which can be molded to any form. So that's why we create this this 3-dimensional panels and we painted. உங்களுக்கு மெட்டல் மாதிரி தெரியும், பட் actually it is a wood. It's a wood. wood வந்து it's not made out of tree அந்த கிடையாது, agricultural waste வச்சு husk, paddy husk வச்சு பண்ண very sustainable material. தஞ்சாவூருக்காக அதை கொண்டு வரணும்ல பேடி. ஸோ பேடிலேருந்து பண்ண பை ப்ராடக்ட் தான் இந்த இது. அண்ட் ஐ டோல்ட் யூ தட் திஸ் 32 mm glass. You don't feel the heat, you don't hear to any noise, totally soundproof. We have minimalistic light on the side so that night timeல the lobby will glow. அதான் ஐடியா. ஏன்னா இதோட இன்டைரக்ட் லைட்டிங் கொடுக்கறதுக்காக. ஸோ இது கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். இப்போ இது எந்த ஆங்கிளில் பார்த்தா லைட் எரியறதே தெரியாது உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க. Like you will get only light on the floor if you won't feel the light. That's how the design is done. அதே மாதிரி எலிவேஷன் நார்மலாக டைனமிக் ஃபசாட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டு டூ. ஆனால் நம்ம வந்து சிம்பிள் லைட்டிங்லே ஃபசாடை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா you have hundreds and hundreds of options to change the facade light, and you can see beautiful light lines. இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு வைப்ரண்ட்டான இந்தியன் ஃப்ளாக் இருக்கிற மாதிரி எல்லாமே ஆனால் ஹிடனாக இருக்கும். அது ஆன் பண்ணும்போது மட்டும் நைட்டில் தெரியும். ஸோ ஹோல் தஞ்சாவூர் கேன் see what is happening here. It will look very very pretty at night. உங்களை தாண்டி ஐ திங்க் அந்த டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் டீமை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க். அப்படிதான், தேர் இஸ் அ பிக் ட்ரீம் பிஹைண்ட் அஸ்.
அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுங்கள் நம்மளோட எக்ஸாஜரேட் அப்படின்னா டீம் அப்படின்னா எனி ஆர்கனைசேஷன் வில் ஹாவ் அ டீம் ஃபார் ஹெச்ஆர், டீம் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்படி இப்படின்னு தனி டிவிஷன் இருக்கும். எங்களை கம்பெனிலையும் வந்து we have multifold divisions. Like நாங்கள் வந்து since it's an engineering consortium, we have architects, we have civil engineers, we have site engineers, supervisors, அதுக்கப்புறம் mechanical engineering, design, execution team, then landscape design. Like there are 8 divisions. The best part of our office is at least 4 chapters are known to one person, not just one. So we train them intensively for 3 or 4 chapters. ஆர்கிடெக்ட்னா ஆர்கிடெக்ட் மட்டும் பண்ணக்கூட ஒத்துக்க மாட்டோம். அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணணும், MEPக்கும் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் அவங்க ட்ராயிங் போடும்போதே ஈஸியாக இருக்கும். எங்கே ஷாஃப்ட் வரணும், எங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க போடும்போது 30-40% ப்ராப்ளம் அங்கே சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் MEP டீம் வில் சால்வ் த ரெஸ்ட் குயிக்லி. அண்ட் தட் டு எவ்ரிதிங் ஹேப்பனிங் இன் ஒன் ஆஃபீஸுங்கிறப்ப 2 மீட்டிங்கில் ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிடுவோம். ஸோ என்னோடய ஸ்ட்ரென்த்தே வந்து டீமு, அடுத்த ஸ்ட்ரென்த்தே என் ஒய்ஃபு, 3வது ஸ்ட்ரென்த்து. அப்படி இதுக்கெல்லாம் தாண்டி போனால் என்னோடய நல்ல கிளைண்ட்ஸ். ஆமாம், அவ்வளோதான்.